அப்படி என்னப்பா அதுல விழுந்துருச்சு? எதுக்காக நெருப்புல கொண்டு போய் கைய வச்ச? இது பிரக்யாவோட வாட்ச். இது பிரக்யாவோட ஃபேவரட் வாட்ச். அவளோட அம்மா அவளுக்கு கொடுத்தாங்க. இதை நான் எப்படி எரிய விடுவேன்? அவ வேணா போயிருக்கலாம், ஆனா அவளோட வாட்ச் அவன் ஞாபகார்த்தமா என் கூடயே இருக்கும். இது அவ கழட்டி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதை நான் என்கிட்டயே பத்திரமா வச்சுக்க போறேன். பிரக்யாவை இவன் எவ்வளவு காதலிக்கிறான். பிரக்யாவோட வாட்சுக்காக இவன் கையவே சுட்டுக்கிட்டானே. இருங்கக்கா, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா. வேண்டாம் அபி, பிரக்யா ஞாபகார்த்தமா நீ இதை வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் இதை நீயே உன் கையால பிரக்யா கையில போட்டு விடலாம். அண்ணா, ஐயோ ஓகே, கைக்கு ஒண்ணும் இல்லையே. நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே ஃபைன், வாங்க மணமேடைக்கு போகலாம். கமான். கொஞ்ச நேரம் இருக்க கூடாதா? மருந்தாவது போட விடு. என்ன? அதான் அண்ணன் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, நீங்க எதுக்கு பாட்டி தேவையில்லாம? அவன் சொன்னா நீ நம்பிடுவியா? உனக்கு கண்ணு தெரியல? பாட்டி, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. அண்ணன் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றான்ல. ஆல்ரெடி முகூர்த்த நேரம் வேற முடிய போகுது. குருஜி வேற டென்ஷன் ஆகுறாரு. வாண்ணே போலாம். கமான் ப்ளீஸ். சும்மா இருக்குடா, நான் சாருக்கு போன் பண்ண போறேன். போன் பண்ண. என்னடா போயிட்டு இருக்கீங்களா? சார், நாங்க கிளம்பி குடோனுக்கு தான் போயிடுக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவோம். ஆனா இன்னைக்கு நாள் சுத்தமா சரியில்லை சார். இந்த வாட்டி என்ன பண்ண? சார், நாங்க ஒண்ணுமே பண்ணல சார். நாங்க பிரக்யா மேடத்தை கூட்டின்னு வந்திருந்தோம். வழியில அவங்க அம்மா வந்துட்டாங்க. பிரக்யா அம்மாவா? ஆமா சார், உங்க அம்மாவா இருக்க முடியாது. எங்க அம்மா ஊர்ல இருக்கிறாங்க. அப்புறம் ராஜுவோட அம்மா அவங்க அம்மாவை பாக்கிறதுக்கு போயிட்டாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லு. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, நாங்க பிரக்யாவை கூட்டின்னு வந்திருந்தோமா. நாங்க இந்த பிரக்யாவை கார்பெட்ல சுத்தி தூக்கின்னு போறோம்னு அவங்க அம்மாக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல சார். அங்க வந்துட்டாங்க. அவங்க எங்க கிட்ட பயங்கர தகராறு பண்ணாங்க. சரி, அதுக்கு நீ என்ன பண்ண? அவங்க அம்மாவை கிட்னாப் பண்ணியா என்ன? அட என்ன சார் நீங்க காமெடி பண்ணுகிறீங்க? உங்களுக்கே தெரியும், நாங்க எல்லாரும் சேர்ந்தா கூட அந்த அம்மாவை தூக்கின்னு வர முடியாது. என்ன பண்ணன்னு சொல்லு. அவங்கள விட்டுட்டே என்ன, இல்லன்னா இங்க வந்து பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க அவங்க. இல்ல சார், அவங்களால வரவே முடியாது. ஏன்னா நான் ஒரு பெரிய ராட் எடுத்து அவங்க மண்டையிலேயே பொழுகுன்னு போட்டேன். அவங்களால 4 நாளைக்கு எங்கேயும் வந்துட முடியாது. அட்லீஸ்ட் இந்த தடவையாவது நீ மூளை யூஸ் பண்ண. நான் சொல்றத கவனமா கேளு. பிரக்யாவை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. இந்த தடவை எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வந்தா உன் கை காலை உடைச்சிடும், புரியுதா? பிரக்யாக்கு வாய்ப்பு கொடுத்தனா நம்ம கதை அதோட முடிஞ்சிடும், புரிஞ்சுதா? நீங்க கவலைப்படாதீங்க சார். பிரக்யா வாய மூடின்னு கப்சுப்பு நீங்க உட்காந்துக்கிறா. மூச்சு விடுறத தவிர அவளால வேற எதுவும் பண்ண முடியாது. நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் அகரல்ல. நீ இருக்குன்றதுனாலதான் டென்ஷனே. சரி, டைம் பாஸ் பண்ணாதான் போனை வை. ஓகே, பிரக்யாவை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க, சரியா? ஓகே. நல்ல வேலை அவன் சரள ஆண்டிய சமாளிச்சுட்டான். ஒருவேளை அவங்க வந்திருந்தாங்கன்னா கல்யாணத்துல பிரச்சனை வந்திருக்கும். ஆலியா என்ன திட்டி திட்டி என்ன டார்ச்சர் பண்ணிருப்பா. இந்த அம்மா பொண்ணுனா கல்யாணம் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். அவங்க 2 பேரையும் ஒன்னா கொன்னுடுற. ராகு கேது மாதிரி என்ன டார்ச்சர் பண்றாங்க. என்ன இது? ஐயோ அபி, தயவு செஞ்சு என்னோட போனை எடுப்பா. ஜானகி ஆண்டியா? அபிக்கு ஏன் போன் பண்றாங்க? என்ன பண்ண? போன் எடுக்கவா? ஹலோ
ஹலோ, யாரு? வணக்கம் ஜானகி ஆண்டி, நான் தான் மைத்திலி பேசுறேன். அம்மா மைதிலி, அபி கிட்ட கொஞ்சம் போனை கொடுமா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணுமா. அபி கிட்ட போனை கொடுமா. அபியா? அபிக்கு இன்னைக்கு ராக் ஷோ இருக்குல்ல ஆண்டி, உங்களுக்கு தான் தெரியுமே. அவன் பாட்டு பாடிட்டு இருப்பான்ல. சும்மா காமெடி பண்ண. அபிய கூப்பிட சொன்னா எப்படி? இன்னைக்குதான் அவனுக்கு கல்யாணம்னு உங்களுக்கு தெரியும்ல, அவன் மணமேடையில உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆமா மைதிலி, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அவன் கிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணும். ஒரே ஒரு நிமிஷம் தான்மா, அதுக்கு மேல நான் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயமா. அப்படியே எப்படி குடுக்கறது? ஆண்டி, அப்படி எப்படி கொடுக்க முடியும்? அபி அங்க மணமேடையில உட்கார்ந்துட்டு இருக்கான். கல்யாணோட பூஜை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஐயர் மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நான் எப்படி போய் போனை கொடுப்பேன்? இல்ல என்னால கொடுக்க முடியாது. மைதிலி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஒரே ஒரு தடவை போனை கொடு, ரொம்ப முக்கியமான விஷயமா. தயவு செஞ்சு நீ அவன் கிட்ட போய் ஜானகி அம்மா உன்கிட்ட அவசரமா பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்லு. நான் கொஞ்சம் முயற்சி பண்றேன் ஆண்டி, சரிங்களா? நீங்க இதுக்காக என்கிட்ட கெஞ்சலாம் வேண்டாம், சரியா? அபி, அபி, என்ன திருட்டு வேலை பண்றீங்க நீங்க? தெரியல, அண்ணன் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, தேவையில்லாம எதுக்கு இப்ப அண்ணன் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்றீங்க? கல்யாணம் நடக்குதுன்னு எனக்கும் தெரியும். பை த பை, நீ எல்லார்கிட்டயும் சண்டை போடுறதுக்கு தான் பிறந்திருக்கியா? எப்பவுமே எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. எனக்காகலாம் ஒன்னும் கூப்பிடல. போன் வந்திருக்கு, ஜானகி ஆண்டி போன்ல இருக்காங்க. என்ன ரொம்ப கெஞ்சுறாங்க. அபி கிட்ட ரொம்ப முக்கியமா பேசணுமா. நான் சொன்னேன் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, அவன் மணமேடையில உட்கார்ந்துட்டு இருக்கான்னு. நான் அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அபி கிட்ட கொடுத்து அவங்கள கொஞ்சம் பேச வைக்கலாம்னு நினைச்சேன், அதான் போயிட்டு இருக்கேன். என்னாச்சு? மைதிலி அண்ணி, அதுதான் விஷயமா? பின்ன வேற என்ன நினைச்ச? போனை என்கிட்ட கொடுங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே, நீங்க கிளம்புங்க. சரி. சரியா? ஹலோ அபி தம்பி, நான் ஜானகி அம்மா பேசுறேன். நான் தான்ப்பா ஜானகி அம்மா. தம்பி, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அபி, நான் இப்போ சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. நாங்க உங்க வீட்டுக்கு வந்துருந்தோமா, அப்போ நாங்க வெளியில சில பேர் பிரக்யாவை கார்பெட்ல சுத்தி தூக்கிட்டு போறத பார்த்தோம்ப்பா. அக்கா அதை தடுக்க பார்த்தாங்க. நாங்க ரெண்டு பேருமே பிரக்யாவை எப்படியாவது காப்பாத்தணும்னு ரொம்ப முயற்சி பண்ணோம்ப்பா. ஆனா எங்களால முடியல. அவங்க அக்காவை அடிச்சு போட்டுட்டு பிரக்யாவை தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா. பாவம் அபி, சரளா அக்காக்கு தலையில இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அதனால அக்காவை நான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க பாருப்பா அபி, நான் அக்காவை பாத்துக்கிறேன். ஆனா நீ எப்படியாவது பிரக்யாவை காப்பாத்துப்பா. அவளை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பயமா இருக்கு. தயவு செஞ்சு எப்படியாவது அவளை காப்பாத்திடுப்பா. அந்த ரவுடி பசங்க பிரக்யாவை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நீ போய் பிரக்யாவை காப்பாத்திடுவல்லப்பா. அபி, நான் பேசுறது உனக்கு கேக்குதுல்ல? நீ பிரக்யாவை ரொம்ப காதலிக்கிறேன்னு தெரியும், அதனால அவளை கண்டிப்பா நீ காப்பாத்திடுவ. கண்டிப்பா நீ காப்பாத்திடுவல்ல அபி? ஆண்டி, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. பிரக்யாவை கண்டிப்பா காப்பாத்துவோம். ஆண்டி, ஆக்சுவலி என்னன்னா, நீங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க போன் பண்ணிருந்தா இந்த போனை அண்ணன் தான் எடுத்திருப்பான். ஆனா என்ன கேட்டா அந்த பிரக்யாவுக்கு பாவம் நேரம் கொஞ்சம் கூட சரியில்லை. போன் இப்ப என் கையில இருக்கு. நீங்களும் மொத்த கதையும் என்கிட்ட சொல்லிட்டீங்க. சோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட இந்த சோக கதை இருக்கு இல்லையா, அது அண்ணாக்கு தெரிய போறது இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி அண்ணனால அந்த பிரக்யாவை காப்பாத்த முடியும்? இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் காப்பாத்த மாட்டான். ஓகே ஆண்டி, வச்சிடுறேன். சாரி ஆண்டி, இன்னைக்கு நைட்ல இருந்தே அண்ணாவை கனெக்ட் பண்ற எல்லா லைன்ஸுமே ஆஃப் ஆயிடும். மறுபடியும் நீங்க போன் பண்ணாதீங்க. பிரக்யா மேடம்,
உங்களை காப்பாத்த அண்ணன் மட்டும் இல்ல, அந்த கடவுளே கூட வர மாட்டாரு. அபி பேசுறானா, யார் பேசுறாங்கன்னு தெரியாமலேயே நான் இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனே. இப்ப நான் என்ன பண்றது? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. ஆலியா பிரக்யாவை ஏதாவது பண்ணிடுவாளே? இல்ல இல்ல, நான் ஆலியாக்கு மறுபடியும் போன் பண்ணி பாக்குறேன். பிரக்யாவை எதுவும் பண்ண வேண்டான்னு அவகிட்ட கெஞ்சி கேக்குறேன். ஆலியா போனையே ஆஃப் பண்ணிட்டாளே. இப்ப என்ன பண்றது? பிரக்யாவோட நிலைமை, பிரக்யாவை இப்ப யார் காப்பாத்துவா? அடக்கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அம்மா ஆலியா, இவங்க 2 பேருக்கும் முடிச்சு போட இங்க வாமா. சரி. அண்ணா, டடா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபைனலி உங்க 2 பேருக்கும் முடிச்சு போட்டுட்டேன். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாண்ணா? இனிமே லைஃப் லாங் நீயும் தனுவும் ஒருத்தர் பிரியாம ஒன்னா இருக்கணும். பாத்தியா எப்படி பல்ல காமிச்சிட்டு சிரிக்கிறான்னு? இல்லக்கா, அவ ஒண்ணும் பல்ல இழிச்சுக்கிட்டு சிரிக்கல. அவ நம்மள வெறுப்பேத்துறா, அவ்வளவுதான். வெறுப்பேத்துறத விடுங்க, உள்ள இருக்கிறது தனு கிடையாது, பிரக்யாதாங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ ரியாக்ஷனை நாம பார்க்கணுமே. அட கடவுளே, வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு கடைசியில ஒத்துக்கிட்டான். முடிச்சு போட்டாச்சு. பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முகூர்த்த நேரமும் முடிஞ்சிடும். அந்த தனுவுக்கு நான் அக்காவா மாறிடுவேன். தேங்க் காட், முடிச்சு போட்டாச்சு. இதுக்கப்புறம் என் கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. முதல்ல என் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இவங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு காட்டுறேன். அந்த பிரக்யாவை நான் கண்டிப்பா மீட் பண்ணுவேன். எப்ப பாரு தாலி மஞ்சள் அது இதுன்னு சீன் போட்டுக்கிட்டு இருப்பால, அதே தாலியையும் மஞ்சள் குங்குமத்தையும் அவளுக்கு நான் காட்டுறேன். அத பார்த்து அவளுக்கு வர எக்ஸ்பிரஷன் தான் என்னோட கல்யாணத்துக்கு அவ எனக்கு கொடுக்கிற மேரேஜ் கிஃப்ட். ஆனா ஐ எம் ஷியோர், இப்ப அவ எங்க இருந்தாலும் என் முன்னாடி எரியிற அக்னி மாதிரி வயிறு எரிஞ்சுகிட்டு இருப்பா. ஆனா அவ என்னதான் முயற்சி பண்ணாலும் இங்க அவளால வரவே முடியாது. நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், ஏன்னா இது நான் எடுத்த டெசிஷன் தான். ஆனா நான் ஏன் டிஃப்ரெண்டா ஃபீல் பண்றேன்? இந்த முடிச்ச என் கழுத்துல போட்ட மாதிரி ஃபீல் பண்றேன். என்னால மூச்சு கூட வாங்க முடியல. இப்ப என் நெஞ்சு கூட அடைக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். இப்பவே இப்படி இருக்குன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? ஒருவேளை இந்த முடிச்சு பிரக்யாவோட போட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்னோட லைஃபே ஃபுல்லா மாறி இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருந்திருப்பேன். நீ எங்க இருக்க பிரக்யா? நீ ஏன் என் கூட இல்லை? நீ என் எதிரில் இருந்திருந்தனா ஏதாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
பிரக்யா பிரக்யா அக்கா பிரக்யா எங்க அக்கா பிரக்யா எங்க நல்ல வேளை உங்களுக்கு முழிப்பு வந்துருச்சு. பிரக்யா எங்க பிரக்யா நீ அபிகிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டேல்ல? அங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க பிரக்யாவை கடத்திட்டு போயிட்டாங்க. அபிகிட்ட சொன்னியா இல்லையா? அக்கா நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன், நிறைய தடவை போன் பண்ணி பாத்துட்டேன். ஆனா அபிகிட்ட பேச முடியல. உள்ளே போய் சொல்லிருக்கலாம்ல. கொஞ்சம் அபிகிட்ட போய் சொல்லிருக்கலாம்ல. பிரக்யாவை கடத்திட்டு போயிட்டாங்க. நீங்க நீங்க அமைதியா இருங்க. நீ எதுவும் சொல்லாத. ஆகாதீங்க அக்கா. என்ன பேசுறீங்க அக்கா? உங்க தலையில அடிபட்டு நீங்க மயங்கி கடந்தீங்க. உங்க தலையில இருந்து எவ்வளவு ரத்தம் கொட்டிட்டு இருந்தது தெரியுமா? உங்களை தனியா விட்டு அப்படி சொல்லாதீங்க அக்கா. அபிகிட்ட கடத்திட்டு போயிருக்காங்க சொல்லிருக்கலாம்ல. அக்கா உங்களை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வரது முதல்ல அவசியம்னு நினைச்சேன். ஹாஸ்பிடல் கூட்டி வந்து அவ்வளவு அவசியமா? என்ன விட பிரக்யாவோட உயிர் தானே நமக்கு ரொம்ப முக்கியம். வாங்க. எவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டாம்னு சொல்லுங்க. நீ அவளுக்கு வாங்க சிஸ்டர் கூட பண்ணி சொல்லலையா? நான் இதெல்லாம் ஃபோன் பண்ணேன்க்கா. என்னால அபி கூட பேச முடியல. யார்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. இந்த விஷயத்தை சொல்லிருக்கலாம்ல நீ. அபியோட போனை ஆலியா எடுத்து பேசினாங்க. ஆலியா போன் எடுத்தாளா? நீ என்ன பேசுற? அவளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த ஆலியாவும் தனுவும் சேர்ந்துதான் நம்ம பிரக்யாவை இப்படி பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் நம்ம பிரக்யாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஆலியா கிட்ட போய் சொல்லிருக்கேன்னு சொல்றியே. கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா. எனக்கு ஒண்ணு இல்ல. இப்பவே போய் அபிய பாக்குறேன். அவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொன்னா கேளுங்க. என்ன போக விடுங்க. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். சொன்னா கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப ரத்தம் போயிருக்கு. நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் உயிரோட தான் இருக்கேன் டாக்டர். ஆனா ஏன் பொண்ணோட உயிரங்க ஆபத்துல இருக்கு. நான் எப்படி இங்க அமைதியா இருக்க முடியும்? நான் உடனே போயாகணும். நான் சொல்றது கேளுங்க. உங்க தலையில கொஞ்சம் பலமா அடிபட்டு இருக்கு. நாங்க சில டெஸ்ட்லாம் உங்களுக்கு பண்ணிருக்கோம். அந்த டெஸ்டோட ரிப்போர்ட்லாம் வர வரைக்கும் இங்கேயே அமைதியா இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அப்புறம் வீட்டுக்கு போலாம். இங்க பாருங்க டாக்டர், என்னோட பொண்ணு அங்க ஆபத்துல இருக்கா. என்னால இங்க இருக்க முடியாது. நான் உடனே போயாகணும். நான் அவளை காப்பாத்தி ஆகணும். என் கண்ணு முன்னாடி அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்க. அவங்க யாருன்னே தெரியாது. ஆனா நான் இங்க இருக்கேன். என் பொண்ணு அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் இங்க இருக்க மாட்டேன். போக விடுங்க. அமைதியா இருங்க. நான் சொல்றது கேளுங்க. கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க. அம்மாடி சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. போதும், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. ஒண்ணு நான் இந்த மண்டபத்தை விட்டு எந்திரிச்சு போயிடணும், இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும். ஆனா என்னால இப்படி பண்ண முடியாது. ஏன்னா இந்த கல்யாணம் என்னோட டெசிஷன். இந்த கல்யாணம் நடந்தா பிரக்யாக்கு அநியாயம் பண்ண மாதிரி ஆயிடும், பண்ணலனா தனுக்கு அநியாயம் பண்ண மாதிரி ஆயிடும். இப்ப நான் என்ன பண்றது? என்னடா இது, எவ்வளவு சூடா இருக்கு இங்க. துணியை வேற மூடிக்கிட்டு மூச்சு அடிக்குது. எப்பதான் இந்த கல்யாணம் முடியுமோ? இந்த ஐயர் வேற எவ்வளவு ஸ்லோவா மந்திரம் படிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது. ஐயோ, என்ன பண்றது? ஆலியா கிட்ட சொல்லி ஐயரை சீக்கிரமா மந்திரம் படிக்க வச்சு கல்யாணத்தை முடிச்சிட சொல்லவா? ஆனா என்னால தலையை கூட காட்ட முடியாதே. பிரபா பாட்டி எல்லாரும் என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல இல்ல, அந்த தப்ப நான் பண்ணவே கூடாது. கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். அதுக்கப்புறம் என் முகத்தை காட்டி அந்த பிரக்யா கேங் முகத்துல கரிய பூசுறேன். இங்க பாருங்க, ஆலியா நடந்ததெல்லாம் என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என் மனசுல ஒரே யோசனை தான். அது என்னன்னா, ஒருவேளை நிக்கில் பிரக்யாவை பார்க்காம இருந்திருந்தானா, பிரக்யா மண்டபத்துல உட்கார்ந்துருப்பா, நம்ம பொண்ணு மயக்கத்துல ரூம்ல இருந்திருப்பா. இந்நேரம் பிரக்யாக்கும் அபிக்கும் கல்யாணமே முடிஞ்சிருக்கோம். நம்ம யாருக்கும் எதுவும் தெரியாமையே போயிருக்கோம்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்பெல்லாம் நல்லபடியா முடியுது. நீ எதுக்கும் பயப்படாத. நீங்க பாரு, நம்ம பொண்ணு தானே மண்டபத்துல இருக்கா. பொண்ணோட கல்யாணத்தை என்ஜாய் பண்ணு. அவங்க தான் அதிகமா என்ஜாய் பண்றாங்க. You know what? The best part is, அவங்க தோல்வி அவங்களே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தனுவ பிரக்யா நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளை விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டிய பாத்தீங்களா? பிரக்யா நினைச்சு நம்ம பொண்ணுக்கு திருஷ்டி எடுத்துட்டு இருக்காங்க. சிவன் பார்வதி கல்யாணத்தை நேர்ல பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரபாவ பாருங்க, பல்ல காட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சீத்தைய லங்கையில ஹனுமான் பார்த்த மாதிரி நம்ம பொண்ணு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஓ அக்கா, அந்த தனுவோட அம்மாவை பாத்தீங்களா? பல்ல காட்டிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அவங்க பல்லு கைண்டு அவங்க கையில விழுந்துற போது பாருங்கக்கா. இந்து, அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
அதனாலதான் அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவ சிரிக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இந்து அவங்க தோக்க போறாங்கன்னு தெரியல. பாட்டி, நான் தனுவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் ஒண்ணு அவ பயங்கரமா அழுவா, இல்ல கண்டிப்பா அவளுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அவங்கள பத்தி எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா அதுவும் அங்க நிக்கிறாளே ஆலியா, அவ கண்டிப்பா மயங்கி விழுந்துருவா.